இசைஞானி இளையராஜா அவர்கள் எப்பொழுதுமே உலகநாயகன் கமலஹாசனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அதுல கார்த்திக் ராஜாவோட உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஏற்கனவே வேலை பார்த்திருக்காரு காதலா காதலா திரைப்படத்துல. இப்ப லேட்டஸ்டா என்ன அப்படின்னா, இசைஞானி இளையராஜாவோட பேரை, அதாவது கார்த்திக் ராஜாவோட மகன் யாத்தீஸ்வர், அவர் இப்ப கம்போஸ் மியூசிக் போட வந்திருக்காரு. அவர் போற போக்குல அப்படின்னு ஒரு ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணி ஒரு சிங்கிள் மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த பாடலை உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வெளியிட்டார். அதான் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய தகவல். போற போக்குல அப்படிங்கிற இந்த பாடல் யத்தீஸ்வர் கார்த்திக் ராஜா அவர்களுடைய இசையில. வெண்ணிராடை நிர்மலாவை பொறுத்தவரைய புகழ்பெற்ற ஒரு நடிகை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடலாம் நடிச்சவங்க. அரசியல்லையும் அவங்க இருந்தவங்க, ஏடிஎம்கேலையும் இருந்தாங்க. அது அவங்கள பொறுத்தவரைய அவங்க கமலஹாசனை பத்தி அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கமலை பொறுத்தவரைய கமல் எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, அவர் முதல்ல நாங்கள் ஏவிஎம் படங்கள் எல்லாம் நடிப்போம். அந்த காலகட்டத்தில் மற்ற படங்கள்லாம் நடிக்கும் பொழுது அவர் டான்ஸ் அசிஸ்டண்டா இருந்தாரு தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட. எனக்கு அப்படிதான் பழக்கம். பின்னாடி அவரே நடிகராகி கதாநாயகன் ஆனதுக்கு அப்புறம் மலையாள படங்கள்ல அவர் நடிக்கும் பொழுது ஞான் நின்னே பிரேமிக்கின்னு அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துல நான் அவரோட நடிச்சேன். அப்ப தயாரிப்பாளருக்கும் அந்த இயக்குனருக்கும் ஏதோ பிரச்சனை, தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் பிரச்சனை. அப்படி பிரச்சனை இருக்கும் பொழுது அப்ப ஒரு கலாட்டாவாய் அங்க ஒரே அடிதடி ஆயிருக்கு. அப்ப எண்ணூர்ல படப்பிடிப்பு. அப்ப கமல் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க இங்க இருக்காதீங்க, கிளம்பிடுங்க, நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லி கிளம்ப சொல்லிட்டாராம். ஸோ இது நடந்த சம்பவம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, வெண்ணிராடை நிர்மலாவுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க பொண்ணு, அவங்க தீவிரமான கமலஹாசன் ஃபேனு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் கமல் சாரை மீட் பண்ணணும், உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்றீங்களே, ஒரு போட்டோ எடுக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னோடனே, சரி அப்படின்னோடனே நீங்களும் கூட வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்களாம். சரி அப்படின்னு இது பண்றாங்களாம். இவங்க கமல் சாரோட பிஏக்கு ஃபோன் பண்றாங்க. என்னங்க உங்களுக்கு தான் தெரியுங்களுங்க, கமல் சாருக்கு டைரக்டா ஃபோன் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல, டைரக்டா அப்படிலாம் ஃபோன் பண்ண முடியாது. கரெக்டா அவங்க பிஏக்கு ஃபோன் பண்ணி அப்படிதான் நம்ம போகுங்கிற அந்த மெத்தட் அவங்களுக்கு தெரியல. நிஜமாவே உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்களும் போயிட்டாங்க. போனா அங்க வர சொல்லிட்டாராம். வர சொல்லி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கும் பொழுது எடுத்தோடனே அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன, உங்களுக்கு அந்த எண்ணூர் சம்பவம் ஞாபகம் இருக்கா அப்படின்ன உடனே அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காரு கமல் அப்படின்னு. அதுக்கப்புறம் போட்டோ எடுத்து அனுப்பிச்சு வச்சாராம். ஸோ அதெல்லாம் மறக்காம கமல் அப்ப பார்த்த மாதிரி அந்த சம்பவத்தை அப்படியே ஞாபகம் வச்சிருக்காரு. அது அவருடைய கிரேட்னஸ் அப்படின்னு சொன்னாங்க.